நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த தொடர்ல நாம இன்னைக்கு எத பார்க்க போறோம்ன்னு சொன்னா, இந்த நல்வாழ்வு ஆலோசகர்களும், அனுபவமிக்க மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வேடிக்கையான தொடர். அது என்னன்னு சொன்னா, 7 நாட்டு சனி பிடிச்சவன் கூட தப்பிச்சுக்குவான். ஆனால், சளி பிடித்தவர்கள் தப்பிப்பது அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னோம்னா, இந்த கோவிட்-19 நம்ம கேள்விப்பட்டது. கோவிட்-19ன்றது அதில ஏற்பட்ட மரணங்கள் எப்படின்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல. சுவாச பையில அதிவேகமான சளி உற்பத்தியாகி மூச்சடைச்சு இறந்து போனவர்கள் தான். கோவிட்-19 அதுக்கு பேர் வச்சுட்டாங்க அவ்வளோதான். சளியால மரணித்தவர்கள். அப்ப சளியோட பாதிப்பு, கொடுமை எப்படி இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த சளி தொல்லையிலிருந்து எப்படி நாம விடுபடுறது? அத தான் இப்ப பார்க்க போறோம். மிக எளிமையான ஒரு உணவைக் கொண்டு நம்ம இந்த சளி என்ற தொல்லையிலிருந்து முழுதாக விடுபடலாம். 1 பழுத்த சாத்துக்குடி சாறை, சர்க்கரை, ஐஸு, தண்ணி கலக்காம, வெறும் சாறை மட்டுமே ஒரு நாள் முழுக்க நீங்க எந்த உணவும் சாப்பிடாம இத மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா, அந்த சளி தொல்லையிலிருந்து முழுமையா விடுதலை பெறலாம். குறிப்பா தொண்டை கட்டிக்கும் சில பேருக்கு. பேசவே முடியாது. அந்த மாரி நபர்கள் இத செய்து பாருங்க. கை மேல பலன், உடனடியான பலன் கிடைக்கும். அடுத்ததா இன்னொன்னு ஒண்ணு. அது என்னன்னு சொன்னா, பால் குடிச்சீங்கன்னா சளியிலேருந்து விடுபடலாம். ஆனா, இயற்கை மருத்துவர்களும், சித்த வைத்தியர்களும் சொல்லுவாங்க, பால் குடிச்சீங்கன்னா சளி அதிகமாகும்னு. நானும் அத ஒப்புக்கிறேன். நான் சொல்ற பாலு மாட்டுப்பால் அல்ல. தேங்காய் பால். தேங்காய நீங்க மிக்ஸியில போட்டு அரைச்சு அந்த பால் எடுத்து, அத அரைக்கும்போதே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப, ஒரு நபர்ன்னு சொன்னா ஒரு 6 அல்லது 7 பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சு, அந்த பால வடிகட்டி துணியில நல்ல வெள்ளை துணியில வடிகட்டி எடுத்து, அத பொறுமையாக வெறும் வயித்துல ஒரு ஸ்பூன் போட்டு மெதுவா சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, ரொம்ப அதிசுவையா இருக்கும். பாதாம் பால்லாம் அது கூட நிக்க முடியாது. கடையில விக்குதுங்களே, செயற்கை சர்க்கரை போட்டு, ஐஸ் போட்டு குடுக்குறாங்களே பாதாம் பால்னு. அதெல்லாம் முழுக்க முழுக்க செயற்கையான ரசாயன கலவை. உடலுக்கு அத்தனையும் கெடுதி. ஆனா இந்த தேங்காய் பால் இருக்கு பாருங்க, பேரீச்சம்பழம் தேங்காய் பால். இது அவ்வளவு சுவையான உணவு மட்டுமல்ல, அதி அற்புதமான மருந்து. இத குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை, அவங்க 80 வயசுனா கூட சரி, அவங்களுக்கும் குடுக்கலாம். குழந்தைகள் எப்படி குடுக்கணும்? பொதுவா மருத்துவர்கள்லாம், நல்வாழ்வு ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு 6 மாத வரையிலும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. வேற உணவே தேவையில்லங்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஆனாலும் கூட நம்ம துணை உணவா என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில தாய்மார்கள் பசும்பால கொஞ்சம் கூட குழந்தைக்கு இடையில குடுப்பாங்க. அந்த பசும்பால் தான் சளிய உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைய செய்யும். ஆனா, அந்த பசும்பால விடுத்து நீங்க அதுக்கு பதிலா தேங்காய், பேரிச்சம்பழ பாலை அளவா குடுக்கணும். நம்ம தாய்மார்கள் விவரம் தெரியாம அதிகமா குடுத்து குழந்தைக்கு ஒத்துக்கல, வயித்தால போகுதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி செய்யக்கூடாது. ரொம்ப குறைவா முதல்ல 1 ஸ்பூன், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மெதுவாக குடுத்து சுவைச்சு குடுக்க பழகிட்டீங்கன்னா, குழந்தைகள் வளர வளர இந்த மாட்டுப்பாலுக்கு பதிலா சளி தொல்லை உருவாக்குவது மாட்டுப்பால். ஆனால் தேங்காய் பால் ஒரு அற்புதமான நல்வாழ்வை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இயற்கை பால். இந்த தேங்காய் பேரீச்சை பாலை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு, கண்டிப்பாக சளி தொல்லையிலிருந்து முழுமையான விடுதலையை பெறலாம். இதுதான் இன்றைய நல்வாழ்வு செய்தி. காஞ்சி முகிலன்.